ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் கட்லெட் தான். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 உருளைக்கிழங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த காஞ்ச பட்டாணி, அதாவது பச்சை பட்டாணி சுண்டெல்லாம் வைப்போம்ல, அந்த பச்சை பட்டாணியை நல்லா ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதையும் இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா டைட்டாக மூடி ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது வேகட்டும். அடுத்து ப்ரக்கோலி தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ ப்ரக்கோலியை வந்துட்டு லைட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரெட்டு தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஒரு 3 அல்லது 4 ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம காய்கறி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் வந்துட்டு கேரட்டு, வெங்காயம், பட்டாணி, கொஞ்சம் மல்லித்தலை, ப்ரொக்கோலியையும் நம்ம நல்லா வேக வச்சு இது மாதிரி குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இது கூடவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால நல்லா மசிக்க வரும். ஸோ இதை வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் செஞ்சிடலாம். என்கிட்ட அது இல்லாததுனால நான் ஒரு பெரிய கரண்டி வச்சு எந்த அளவுக்கு நைஸாக என்னால் மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நான் மசித்து எடுத்துக்கிறேன். ஸோ எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நீங்கள் நசிச்சு எடுத்துக்கோங்க. இது சூடாக இருக்கிறதுனால என்னால் கை போட்டு செய்ய முடியல. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா வெஜிடபிளையும் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மட்டன் மசாலா 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ கைகளாலே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம ப்ரெட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு பாதி அளவுக்கு இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ பிசைஞ்சாலே நம்மளுக்கு தெரியும் கையில் அந்த உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த பதம் வேணும். ஸோ அது மாதிரி வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு ப்ரெட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். அது இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் 3 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் அந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஸ்டெஃபிங்கை இந்த மாதிரி அதாவது உருண்டை பிடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும். ஸோ உதிராமல் இருக்கணும், அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெட்டில் அப்படியே மேலே அது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். ஸோ இது மாதிரியே நம்ம இருக்கிற எல்லா ஸ்டஃபிங்கையும் இது மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி அதில் வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் உருண்டை பிடிக்கணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேஃபில் நீங்கள் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். வச்சதுக்கு பிறகு நம்ம இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்குவோம். ஸோ நான் இப்போ ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் சேர்த்து நம்ம பொரித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ 1/2 மணி நேரம் கழிச்சாச்சு. 1/2 மணி நேரத்துக்கு பிறகு நான் ஃப்ரீசர்லேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். அந்த ஸ்டெஃபிங்கும் கொஞ்சம் நல்லா அந்த ப்ரெட்டோட நல்லா காஞ்சி மொறுமொறுன்னு இருந்தது. ஸோ இதை வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஹீட்டில் நம்ம அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஆயிலுடைய ஹீட் வந்து குறையக்கூடாது. ஸோ நார்மலாகவே இருக்கணும். ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும். அதே மாதிரி ஹீட்டு கம்மியாக இருந்ததுனாலும் நம்மளுக்கு அதில் எண்ணெய் நிறைய வந்திருக்க மாதிரி, எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நார்மல் ஹீட்லேயே வச்சு இது மாதிரி பொன்னிறமாக வர்ற மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.
டாட்டா பாய்.